பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். அவர் ஒரு நாளும் எங்களை மறந்து போகிற தேவன் அல்ல. எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன். உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கிப்பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு தெரியும். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். ஒரு விசை உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய அதிசயங்களை, உம்முடைய நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒரு நாளும் குறைபட்டு போக மாட்டோம். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களுக்கு நன்மை செய்கிறவராய், எங்களுடைய வாழ்வில் அற்புதம் செய்கிற தேவனாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தார். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிக்க. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் மிகுந்த பலன் தருகிறவர் என்று சொல்லி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 10:35 சொல்லுகிறது போல, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறார். மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். அப்போ ஆண்டவர் பலன் தருகிற தேவன். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே போன வாரம் நாம் இதை சிந்தித்தோம். இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய தொடர்ச்சியாக நாம் சிந்திக்கிறோம். இந்த ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்கே இருக்க சொன்னாரோ அங்கே இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். சரி, அதோடு அல்ல, இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில நற்குணங்களை நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும்போது அடுத்ததாக இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால், இந்த ஈசாக்குக்கு ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவன் விட்டு கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். இல்லை, உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் குடும்பத்திலாகட்டும் சமுதாயத்திலாகட்டும் பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு காரணம் தான். என்னது? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள அந்த போராட்டம் இருக்குது. விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு கேள்வியில் சில இடங்களில் வேடிக்கையாக கேட்பாங்க, உங்கள் வீட்டில் மதுரையா? மதுரைன்னா யார் ஆட்சி? ஆமாம், சிதம்பரமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டு இல்லை, மதுரைனா மீனாட்சி, சிதம்பரம்னா சிதம்பரனார். ஆண் ஆதிக்கமா பெண் ஆதிக்கமா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அப்படி இருக்கு. இல்லை, வீட்டில் போர்டு எழுதி வச்சிருப்பாங்க, இந்த வீட்டின் தலைவர் கிறிஸ்துவே அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இயேசுவே இந்த இல்லத்தின் தலைவர். படிக்கிறதுக்கு நல்லதான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த இல்லத்தின் தலைவர் யார் அப்படின்னா அதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும். நான் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும், இவர் சொல்லுவார் நான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்வார். இந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை இல்லையா? அதே போல் சமுதாயத்துலேயும் அப்படிதான். ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லாமே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போகும். ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறது கஷ்டம். சின்ன பிரச்சனை தான், காலை மிதிச்சிட்டான், சாரிங்க தெரியாமல் நடந்துருச்சு சொல்லியிருக்கலாம், செய்யலை. அதனுடைய விளைவு பல உயிர்கள் பலி போனது. எதற்காக சொல்லுகிறேன்?
விட்டு கொடுத்தல் மிக 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 அவசியம். அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறவர்கள் மிக அவசியம். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஈசாக்கு நமக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், சமாதானமாய் வாழ வேண்டுமானால் விட்டு கொடுத்து போக வேண்டும். அதை செய்யலைன்னா பிரச்சனை தான். இங்கே நாம் இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, இந்த ஈசாக்கு என்ன பண்றாங்க, அபிமெலேக்கு வந்து சொல்றான், நீ எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்ட, எங்க கூட நீ இருக்கக்கூடாது, இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று சொல்லி அவனை அனுப்புகிறார்கள். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 17வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். நல்ல கவனிங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லைகள் அப்படின்றது எது அப்படின்னா, இவங்க இந்த வெட்டுறாங்க பாருங்க, அது துறவுகள். இவங்க கட்டுற வீடு இதெல்லாம் தான் அவங்களுடைய எல்லைகள். இப்போ இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு இது என் ஏரியா, இதுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு தான் சொல்ல முடியாது. இந்த இடம் எங்கள் அப்பா தோண்டின துறவு. ஆகவே அவன் என்ன பண்ணுறான், உரிமையாக அந்த துறவுகளை தோண்டி அதற்கு அப்பா வச்ச பெயரையே வச்சுட்டான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? 20வது வசனத்தில், கேராரின் மேய்ப்பர் இந்த தண்ணீர்கள் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அருமையானவர்களே, முதல்ல இந்த ஈசாக்குக்கு வருகிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? வாக்குவாதம். அதுக்கு அவர் அருமையான ஒரு பெயர் வைக்கிறார். அந்த துறவுக்கு என்ன பேர் தெரியுமா? ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறார். ஏசேக்கு அப்படின்னா வாக்குவாதம். அருமையானவர்களே, வாக்குவாதம் ஆரம்பிக்கும் போதே அதை நம்ம தவிர்த்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்குமா? மதகுகளை திறப்பது போல இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை அந்த மதகை திறக்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் தண்ணி தான் வரும், அதில் நம்ம நிற்கலாம். ஆனால் அந்த முழுமையாக திறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்மளால் நிற்கவே முடியாது, அவ்வளவு வேகமாக தண்ணி வரும். அப்போ கொஞ்சமாக இருக்கும்போதே பிரச்சனை என்ன பண்ணிடணும், விட்டுடணும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாக்குவாதம் வந்தது. ஈசாக்கு என்ன செய்தானா, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனான். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தின் மனிதர்களாய் நாம் வாழுகிறதுனால வாக்குவாதம் வரும்போது அமைதியாக அந்த இடத்துல இருந்து போயிடணும். அல்லேலூயா. நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு நின்னோன்னா அந்த வாக்குவாதம் அடுத்தது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டையாக வரும், எதிர்ப்பாக வரும். இந்த இடத்துல 2வது ஒரு இடத்தை போறாரு, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார். 21வது வசனம், வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சித்னா என்றால் எதிர்ப்பு. வாக்குவாதமும் எதிர்ப்பும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். நான் ரொம்ப நல்லவங்க, என்னை யாரும் எதிர்க்க மாட்டாங்க, நான் ரொம்ப நீதிமான், எனக்கு எதிராக வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சின்ன சின்ன காரியங்களில் கூட வாக்குவாதம் வரும், எதிர்ப்பு வரும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அமைதியாக அந்த இடத்தை விட்டோம் அவன் கடந்து போகிறான். இந்த குணம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட இருக்குது. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு, நாம் சகோதரர்கள். அல்லேலூயா. நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே என்ன வேண்டியதில்லை, வாக்குவாதம் வேண்டியதில்லை. நீ மேற்க போனா நான் தெற்க போகிறேன், இல்லை மேற்க போனா கிழக்க போறேன், தெற்க போனா வடக்க போறேன், நீ எந்த பக்கம் போறியோ அதுக்கு எதிர் திசையில நான் போய் விடுகிறேன். இன்னைக்கு அருமையானவர்களே, இதே குணம் ஈசாக்கு கிட்ட இருக்குது. அப்போ இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? விட்டு கொடுங்கப்பா, சண்டை போடாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. இந்த 2 காரியத்தையும் ஈசாக்கு செய்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது.
எங்க போய் தங்குறது, என்ன செய்யறது தெரியாம போய்கிட்டு இருக்கிற இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்பொழுது ஒரு அருமையான ஒரு இடத்தை அவனுக்கு தருகிறார். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். இந்த ரெகோபோத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பெருகுவதற்கு கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. எங்க நாம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுகிறோமோ, எங்க எதிர்ப்புகளை நாம் தவிர்த்து கொள்ளுகிறோமோ, அதற்கு அடுத்தது வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குவார். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துலையும் அதை செஞ்சு பாருங்க, வீட்டில் அதை செஞ்சு பாருங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வேடிக்கையான ஒரு கதை. ஒரு ஊழியக்கார இடத்துல ஒரு அம்மா போனாங்க. போயிட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வருதுயா. நான் ஒன்று சொன்னால் அந்த அம்மா ஒரு 10 வார்த்தை சொல்லுது. அந்த அம்மா எப்போ பாரு என்னை எரிஞ்சு எரிஞ்சு விழுது. நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா, ஏதாவது எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. அந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தார். தண்ணி கொடுத்துட்டு, அம்மா ஜெபம் பண்ணி தண்ணி கொடுத்துருக்குறம்மா, இனிமேல் உங்கள் வீட்டில் என்ன வராது, சண்டை வராது. எப்பெல்லாம் உங்கள் மாமியார் உன்னை எதிர்த்து பேசுகிறாங்களோ அப்பெல்லாம் நீ ஒரு வாய் தண்ணியை வாயில் ஊற்றி அதை முழுங்கிடக்கூடாது, அப்படியே வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ மனசில் சத்தமாக சொல்லணும். அந்த சண்டையே வராது. இந்த அம்மா நினச்சது, ஐயா ஜோமணி பவர்ஃபுல்லாக தண்ணி கொடுத்துருக்குறாரு, இனிமேல் எங்கள் வீட்டில் என்ன வராது. இப்போ வீட்டுக்கு போனதும் மாமியார் திட்டுது. இப்போ இந்த அம்மாவுக்கு அந்த கோபம் அப்படியே பொங்கிட்டு வருது, ஏதாவது சொல்லணும். உடனே ஞாபகம் வருது, இல்லை பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஒரு வாய் தண்ணியை குடிச்சிட்டு அதை முழுங்காமல் அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படி கொஞ்ச நேரத்தில் மாமியார் பார்த்துச்சு, என்னடா இவ அமைதியாக இருக்கிறா, கோச்சிக்கிட்டாளா, இல்லை நம்மளை மதிக்கவே இல்லையா அப்படின்னு அந்த அம்மா நினச்சது. இதுகிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம். இப்படி 2-3 நாள் இந்த அம்மா இந்த மாதிரி பண்ண உடனே மாமியார் ரொம்ப அமைதியாயிடுச்சு. இவன் இந்த அம்மாவுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணும், ஒரு வாய் தண்ணி குடிக்கும். இப்போ பாட்டில் தீர்ந்து போச்சு. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், ஐயா ஜெபம் பண்ணி கொடுத்த பாட்டிலில் தண்ணி முடிஞ்சிச்சு, இப்போ தண்ணி தீர்ந்து போன பிறகு திரும்ப சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்போ ஓடினாங்க, பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுத்தீங்களே அந்த தண்ணி செம்ம பாஸ்டர், நான் அதை குடிச்சிட்டு நின்னா எங்கள் மாமியார் என்னை பார்த்து பயப்படுறாங்க பாஸ்டர், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது பாஸ்டர், அந்த தண்ணி முடிஞ்சு போச்சு, இன்னொரு பாட்டில் கொடுங்க. அவர் சொன்னாருமா, வீட்டுக்கு போ, உன் வீட்டில் பானையில் தண்ணி வச்சிருக்கிறல்ல அதில் எடுத்துக்க ஒரு பாட்டில். என்ன பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நான். அவர் சொன்னாருமா, நான் கொடுத்தது சாதாரண தண்ணி, ஜெபம் பண்ணேன் அவ்வளோதான், அதனாலெல்லாம் வல்லமை இல்லை. என்ன வல்லமை தெரியுமா, உன் மாமியார் திட்டும்போது தண்ணியை வாயில் வச்சுட்டு அமைதியாக நின்ன பாரு, அதுதான் வல்லமை. அல்லேலூயா. வேற ஒன்றும் ரகசியம் இல்லை. இன்னைக்கு அருமையானவர்களே, நான் பெருகும்படிக்கு கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா. என் வீட்டில் ஆகட்டும், என்னுடைய குடும்பத்தில் ஆகட்டும், என்னுடைய சமுதாயத்தில் ஆகட்டும், நான் சமாதானமாய் இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை தந்திருக்கிறார் நீங்கள் சொல்ல முடியும். எப்போ தெரியுமா, வாக்குவாதத்தையும் எதிர்ப்பையும் தவிர்த்து விட்டு நாம் விலகி போக போக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், யார் உனக்கு எதிராக எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், யுத்தத்தை நம்முடைய கையில் எடுத்துக்கிறோம், நம்ம பேசுகிறோம், நம்ம எதிர்க்கிறோம், நம்ம வாக்குவாதம் பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பேசாமல் அமைதியாக இருந்துட்டா நான் தோத்துட்ட மாதிரி இவங்க நினச்சிருவாங்க, விடமாட்டேன் அப்படின்னு நிற்கிறோம் பாருங்க. அதுதான் பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அமைதியாக விட்டுருவோம். ஈசாக்கு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் அதுதான். அன்பு வேணும். எல்லாத்துக்கும் மேலே என்ன வேணும், அன்பு வேணும். வேதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்கிறாரு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும்
சகிக்கும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே வந்துவிட்டால் வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அன்பு என்ன பண்ணுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த 4 குணங்கள் நமக்குள்ள வந்துருச்சுனாவே அங்க பிரச்சனைக்கு எந்த விதமான சாத்தியமும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த அன்பை என் இருதயத்துல ஊற்றுங்க. அல்லேலூயா. சகிக்க எனக்கு பலன் தாரும், எல்லாவற்றையும் நம்ப எனக்கு பலன் தாரும், எல்லாவற்றையும் தாங்க எனக்கு பலன் தாரும், எல்லாவற்றையும் விசுவாசிக்க எனக்கு பலன் தாரும். அதுக்கு ஒரே வழிதான் அன்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர் தருகிற அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வோமானால் ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அந்த யோவான் அந்த 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 புத்தகம் முழுவதும் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா? அன்பு, அன்பு, அன்பு. அவருடைய ஊழியமே, யோவானுடைய ஊழியமே என்ன தெரியுமா? அன்பை குறித்து பேசுவது தான். 1 யோவானின் புஸ்தகம் 4:7 சொல்லுகிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. நம்ம அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறதற்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்பாய் இருக்கிறேன், ஆகவே நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் யாரை அறிந்து கொள்ள முடியாது? தேவனை அறிந்து கொள்ள முடியாது. எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அன்பு தான் ஆண்டவரை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. அன்பு தான் ஆண்டவரை நமக்கு அறிந்து கொள்ள வைக்கிறது. ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன நமக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். கிறிஸ்தவர்களை பார்த்தாவே எல்லாரும் சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? அவர்கள் அன்பானவர்கள், அவங்க அநேகருக்கு உதவி செய்யறவங்க, தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறவர் சொல்றாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல அந்த அன்பை நாம் பார்க்க முடியல. இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒரு வெறுமையான சமுதாயமாய், அன்புக்காக ஏங்கி நிற்கிற ஒரு சமுதாயமாய் இருக்கும்போது நீங்களும் நானும் அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை வெளிக்காட்டுவோமானால் உண்மையாகவே ஆண்டவருடைய நாமம் நம்மிலே மகிமைப்படும். ஆண்டவர் நம்மை மிகுந்த சமாதானத்தோடு வைப்பார். அல்லேலூயா. அப்போ ரெகோபோத் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிறார். எப்ப தெரியுமா? சமாதானமாய் வாக்குவாதத்தையும் எதிர்ப்பையும் தவிர்த்து விட்டு கொடுக்கிறவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 2வது ஒரு காரியத்தை அந்த 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த 26ஆம் அதிகாரம் 30வது 31வது வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள், அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானமாய் போய்விட்டார்கள். அல்லேலூயா. 2வது நாம் இங்கே பார்க்கிற ஒரு நற்குணம் ஈசாக்கிண்டத்தில் எப்படிப்பட்ட நற்குணம் தெரியுங்களா? இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இவன் வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனான பொழுது அந்த பெலிஸ்தே ராஜா அபிமெலேக்கு வந்து சொல்றாரு, நீ எங்களை விட்டு போய்விடு. அப்போ ஒரு மனுஷன் வளர்ந்து ஆசீர்வாதமா இருக்கும்போது அவனை அந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தின ஒரு கூட்டம். இப்போ அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து அபிமெலேக்கும் அவனோடு கூட இருந்த அவனுடைய பிரதானிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த இடத்துல இவனை பார்க்க வர்றாங்க, ஈசாக்கை பார்க்க வர்றாங்க. இப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு? ரெகோபோத்தில் சமாதானமா உட்கார்ந்து இருக்கிறார், எந்த குறையும் இல்லை, அமைதியான ஒரு வாழ்க்கை. இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் உட்கார்ந்து இருக்கும்போது யார் துரத்துனாங்களோ அவங்க இப்போ இவனை பார்க்க வர்றாங்க. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பெரியம்மாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. 2 பேரும் கொஞ்ச நாள் பேசுகிறதே கிடையாது. நான் போதகரான பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததும் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக, வாக்கா எப்படி இருக்கிற, எல்லாம் பேசி கூப்பிட்டாங்க.
இப்போ சாப்பாடெலாம் போட்டாங்க, எல்லாம் முடிஞ்சது, படுத்துட்டோம். நான் படுத்துட்டேன். இப்போ என் தலைமாட்டில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. நீ என்னென்னலாம் சொன்ன தெரியுமா, நீ எப்படியெல்லாம் பேசுன தெரியுமா, இப்படியெல்லாம் நீ பேசலாமா, நீ எல்லாம் ஒரு அக்காவா. பாருங்க, நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு தூங்குற நேரத்தில் 2 பேருக்கும் வாக்குவாதம். அவங்க செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க, இவங்க செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல கவனிங்க, கூட பிறந்தவங்களுக்கே இப்படி இருக்குதுன்னா, எதிரிகள் போல பெலிஸ்த ராஜா இவனை துரத்தி விட்டான். இப்போ அவன் இந்த 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 ஈசாக்கை பார்த்து சொல்லும்போது 27வது வசனத்திலிருந்தே பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அப்ப அவங்க வந்திருக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சமாதான உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறாங்க. ஈசாக்கு நினைச்சா அபிமெலேக்கை எதிர்த்து இருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பெரிய விருந்து பண்ணி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டான். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நாம் சமாதானத்தை இழந்து போய் இருக்க காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் பேசின ஒரு வார்த்தை இன்னும் நம்ம மனசுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு காரியத்தை இன்னும் நம்ம மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்கிறோம். இப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நடந்துட்டாங்களே, எனக்கு எதிராக இப்படி செஞ்சிட்டாங்களே, நான் எப்படி இவங்களை மன்னிக்கிறது? நல்லா கவனிங்க, நம்மால முடியாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் யாரையும் மன்னிக்க முடியும், யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு பலனை அவர் தருவார். காரணம் என்ன தெரியுங்களா? சிலுவையில் தொங்கும் போது கூட தனக்கு எதிராக செயல்பட்ட மனிதர்களுக்காக மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்கிற ஒரு நல்ல குணம் யாருக்கிட்ட இருந்துச்சு? ஏசாமி கிட்ட இருந்துச்சு. ஒருவேளை உலகம் இப்போ நம்ம இருக்கிற இந்த சமுதாயம் சொல்லுது, அவர் பலவீனமானவர், அவரையே அவரால் ரட்சிக்க முடியல, நம்மளெல்லாமா ரட்சிக்க போறாருன்றான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, அவருடைய பலன் என்ன தெரியுமா? சிலுவையில் தொங்கும் போதும் தனக்கு எதிராக நின்ற மக்களை அவர் மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு காரியம். தனக்கு எதிராக எழும்பினவர்களையும் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல குணம் யாருக்கிட்ட இருந்தது? ஈசாக்கிட்ட இருந்தது. 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்றது பெரிய ஒரு காரியம். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படை எங்க இருக்கு தெரியுமா? மன்னிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற அந்த குணத்துல இருக்கு. இன்னைக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். அவர் நடந்தபடி நாமும் நடக்க வேணும். அப்போ எப்படி இந்த குணம் நமக்குள்ள வரணும்? நான் சாகும்போது ஒருத்தர்கிட்ட ஒப்புரவாகிறது இல்லை, நான் உயிரோடு இருக்கும்போதே ஒப்புரவாகணும். நான் உயிரோடு இருக்கும்போதே விட்டு கொடுக்கணும். நான் உயிரோடு இருக்கும்போதே மன்னிக்க தெரிந்திருக்க வேணும். அப்போ இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அதனால தான் அவன் கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. பார்க்கிறவன் எதிரி கூட சொல்றான், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்மை பார்க்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற கர்த்தரை பார்க்கணும். நம்மோடு இருந்து செயல்படுகிற கர்த்தரை பார்க்கணும். இன்னைக்கு நம்மால விட்டு கொடுக்க முடிகிறதா? ஈசாக்கு நம்மை பார்த்து சொல்றாரப்பா, நீ ஆசீர்வாதமா சமாதானமாய் வாழ வேண்டுமானால் நீ விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள வரணும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரா, பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. நீ நல்லவனா திருந்தி வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா நம்ம ஒரு நாள் அந்த மன்னிப்பை பெற்றிருக்கவே முடியாது இல்லையா? ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போனாரா, அந்த வீட்டு ஐயா உட்கார்ந்து இருக்கிறாரு, சர்ச்சுக்கே வர்றதில்லை. அப்போ அவரிடத்துல சொன்னாராம், ஐயா நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்.
அவர் சொன்னாரா, நான் சீட்டு விளையாடுறேன் ஐயா, சூதாட்டம் விளையாடிட்டு இருக்கிறேன், அதை விட்டு என்னால் வரவே முடியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி பாவத்தோடு நான் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் வர்றது? அந்த பாவத்தை விட்டுட்டு வந்துடுறையா. அந்த பாசு சொன்னாரா, அந்த பாவத்தை விட்டுட்டு வர்றேன்னு சொன்னால் நீ எந்த ஜென்மத்திலையும் கோயிலுக்கு வர முடியாது. நீ பாவி அப்படின்ற அந்த உணர்வு உனக்குள்ள இருக்குதே, அதுவே பெரிய விஷயம். நீங்கள் அப்படியே வாங்கய்யா, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவார். இந்த மனுஷன் இந்த வார்த்தையை நம்பி ஆலயத்துக்கு போனார். முதல் ஆராதனையிலேயே ஆண்டவர் அவரை தொட்டார். அடுத்த வாரம் அந்த சீட்டாடுற எண்ணமே அவருக்கு வரல. அவருக்கு பெரிய சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் போகும்போது விடுதலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போனாராம். இன்னைக்கு அருமையானவர்களே, நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக மரித்து தம்முடைய அன்பை விளங்க செய்த ஆண்டவர். அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகத்திலே அதை தான் பவுல் நமக்கு கற்றுத் தருகிறார். 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 4:32. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. அல்லேலூயா. தயவு அப்படின்றதும் கிருபை அப்படின்றதும் ஏறக்குறை எல்லாம் ஒன்று தான். தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு நாம் காண்பிக்கிற ஒரு அன்பு. அப்போ அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இப்போ ஒருத்தர் தகுதியே இல்லை, அவங்கள நம்ம நேசிக்கிறதுக்கான தகுதியே கிடையாது, மன்னிக்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, பைபிள் சொல்லுது தயவாகவும். ரெண்டாவது மனதுருக்கம். என்ன மனதுருக்கம்? இயேசுவினிடத்துல வந்த எல்லாரையும் பார்த்து அவர் மனம் துருகினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, இவங்களிடத்துல அன்பு செலுத்த ஒருத்தரும் இல்லை, என்னை விட்டா இவங்களுக்கு யாரும் கிடையாது, இவர்களுக்கு நான் ஏதாகிலும் நன்மை செய்தாகணும் அப்படின்ற ஒரு உருக்கம் இருக்குது, மன உருக்கம் இருக்குது பாருங்க. அப்போ மன்னிப்பதற்கு இது ரெண்டு மிக அவசியம். ஒன்று தயவும், ரெண்டாவது மன உருக்கத்தோடு நாம் என்ன செய்யணுமா, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் மன்னிப்பை தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சாதாரணமான மன்னிப்பு இல்லை. சாதாரணமான சொல்லப்போனா குற்றவாளிகளாக மரண தண்டனைக்கு ஏற்றவர்களாய் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில நம்மை மீட்கும்படி தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். யோவான் 3:16 சொல்லுது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு என்ன பண்ணி இருக்கிறது? உங்களை என்னையும் மன்னித்து இருக்கிறது. இப்போ மன்னிப்பை பெற்ற நான் என்ன செய்யணும்? நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் உண்டு. நீ சமாதானமா வாழணும் அப்படின்னா, நீ பாதுகாப்பாய் வாழ வேண்டுமானால் நீ அடுத்தவங்களை என்ன பண்ணணும்? மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதை செய்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 25:21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிற மூணாவது காரியம், குறைவுகள் வரும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அடுத்தவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காது. இப்போ நிறைய திருச்சபைகளில் நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உபவாச ஜெபம் அப்படின்னா யார் வருவாங்க? நூறு பெண்கள் வருவாங்க, 2 ஆண்கள் வர்றது பெரிய விஷயம். என்ன முடிவு பண்ணிட்டாங்க தெரியுமா? உபவாசமா ஜெபமா அது நமக்கு இல்லை. யாருக்கு தான்? நம்ம வீட்டம்மா தான். அவங்க தான் பாவம், அது அழும்,
உழுந்து பெறலும், நீங்க தரலன்னா நான் விடமாட்டேன் ஆண்டவரே, தாங்க தாங்கன்னு கேட்டு போராடி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் நிரப்போம். இதை அனுபவிக்கிறதுக்குன்னு வீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு ரெபேக்கால ஜெபம் பண்ண சொல்லலை. நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபினத்துல ராகேல் வந்து கேட்குறா, எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா சாகிறேன். யாக்கோபு என்ன சொல்றாரு, நான் தேவனா, கர்த்தர் உன் கற்பத்தை, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு யாக்கோபு ஜெபம் பண்ணான்னு எங்கேயும் போட்டிருக்குதா? இல்லை. ராகேல் தான் புலம்புறா, அழுது இருப்பா, புலம்பி இருப்பா, ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுங்க. இல்லைன்னா யாக்கோபு கிட்ட பேசின அதே டைலாக இந்த அம்மா அங்கே போய் பேசியிருக்கோம், நீ பிள்ளையை கொடும், இல்லையானால் நான் சாகிறேன். ஆண்டவர் பார்த்தார், சரி போ இந்த 2 வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ ஈசாக்கினுடைய நிலை அப்படி இல்லை. அவன் யாரையும் எதிர்பார்க்கல, என்னுடைய தேவைக்கு நான் தான் ஆண்டவர் சமூகத்தில் போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய தவறுகிற ஒரு காரியம் தெரியுமா? ஏன் தேவைக்கு நான் ஜெபிக்கிறத விட்டுட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஏக்கா நீ எனக்காக ஜெபம் பண்ணுக்கா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும் ஃபோன் பண்ணி ஓன்னு அழறது, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீ என்ன பண்ணுவ? நம்ம ஊர் கதைக்கு பேசிட்டு சந்தோஷமா இருக்கும். அங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. உன் தேவைக்கு நீ அழணும், உன் பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு காணணும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, நான் அமைதியாக உட்கார்ந்து இருப்பேன்றது இல்லை. வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஈசாக்கு ஆண்டவர் நமக்கு முன்னால வைக்கிறாரு, குறைவா எங்க போய் நில்லு, தேவ சமூகத்தில் நில்லு, அவருடைய பாதத்தில் நீ கண்ணீர் வடிக்கணும், அவருடைய பாதத்தில் நீ முழங்கால நிற்கணும், அவருடைய பாதத்தில் முடிஞ்சா சாஷ்டாங்கமா விழுங்க, ஆண்டவரே இந்த விடுதலைக்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு இதை செய்ய தவறுனதுனால தான் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஈசாக்கு தன்னுடைய தேவைக்காக தேவனை நோக்கி மன்றாடினார். வேதம் சொல்லுகிறது, யோவானின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தை நாம் அங்கே பார்க்கிறோம்ல. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மக்களுக்காக அவர் ஒரு பெரிய ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்துக்கு வேத அறிஞர்கள் சொல்ற பேர் என்ன தெரியுமா? ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் அப்படின்ற ஒரு பேரை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஜெபத்துக்கு என்ன? ஒரு ஆசாரியனுடைய ஜெபம். அங்கே அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவே தன்னுடைய மக்களுக்காக ஜெபம் பண்ணி இருப்பார். ஆனால் நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம். நம்ம இந்த சமுதாயத்துக்காக ஜெபிக்க மறந்துட்டோம், இந்த தேசத்துக்காக ஜெபிக்க மறந்துட்டோம், இந்த தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க மறந்துட்டோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தேசம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் முழங்கால் போடுறான்னா அன்னைக்கு தான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான் ஸ்காட்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் ஜான் நாக்ஸினுடைய ஒரு பெரிய ஊழியம் என்ன தெரியுங்களா? முழங்காலில் நிற்பாராம், ஆண்டவரே இங்கிலாந்து, அப்போ அதெல்லாம் ஒரே இடம் இல்லைங்களா, இங்கிலாந்தை எங்களுக்கு தாரும், இல்லையானால் நான் சாகிறேன். அவருடைய ஜெபமே அவ்வளோதானா? இங்கிலாந்தை எனக்கு தாங்க, இல்லைன்னா நான் சாகிறேன், இங்கிலாந்தை எனக்கு தாங்க, இல்லைன்னா நான் சாகிறேன். அந்த காலத்தில் மேரி அப்படின்னு ஒரு பயங்கர கொடூரமான ஒரு ராணி இங்கிலாந்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த அம்மா இயேசுவை அறிக்கை செய்கிற எல்லாரையும் கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பிளடி மேரின்னு பேர். என்ன மேரி? பிளடி மேரின்னு பேர். அந்த பிளடி மேரி இந்த ஜான் நாக்ஸனுடைய ஜெபத்தை கேள்விப்படும் போதெல்லாம் அவங்க நடுங்குவாங்களாம். ஏன் தெரியுமா? அந்த மனுஷனுடைய ஜெபம் என்னுடைய தேசத்தை வீழ்த்தி விடும், என்னுடைய ஆட்சியை வீழ்த்திடும் அப்படின்னு அந்த அம்மா பயப்படுவாங்களாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க, அத்தனையும் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறது. காரணம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஜெபம், ஆண்டவரே இங்கிலாந்தை எங்களுக்கு தாரும், இல்லையானால் நான் சாகிறேன். எனக்கு அருமையானவர்ல, அந்த ஒருத்தனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய பலன் தருவாரானால் அல்ல,
இன்னொரு காரியத்தையும் நேற்று தினத்தில் நான் பார்த்தேன். என்னன்னா, ஒரு பைபிள் காலேஜில் இருந்து ஒரு டூர் போனாங்க. டூர் போகும்போது ஜான் வெஸ்லியினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டை காமிக்கிறதுக்காக. அப்போ அவருடைய அந்த வீட்டை சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட அவருடைய பெட்ரூமுக்கு வர்றாங்க. அந்த இடத்துல ஒரு மர பலகை ஒன்று இருக்கிறது. அந்த மரப்பலகையில் 2 இடம் அப்படியே தேய்ந்து போயிருக்கிறது. அப்போது அந்த ப்ரொஃபஸர் அவங்க கிட்ட வந்து சொல்கிறாராம், இது ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டு ஜெபித்த இடம். அவர் இந்த இடத்துல தான் நின்று தான் அவர் ஜெபிப்பார். ஆண்டவரே, என்னுடைய தேசத்தில் எழுப்புதலை தாரும், என்னுடைய தேசத்தில் எழுப்புதலை தாரும்னு அவர் இந்த இடத்துல இருந்து தான் ஜெபம் பண்ணுவார். அவருடைய முழங்கால் பட்டு அந்த இடம் என்ன பண்ணியிருக்கு, தேய்ந்து போயிருக்கிறது, குழி விழுந்து இருக்கிறது. அதை காமிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு வண்டியில் ஏறும்போது ஒருத்தரை காணோம், ஒரு மாணவனை காணோம். திரும்பவும் தேடிட்டு வர்றாங்க. தேடிட்டு வந்தா அந்த மாணவன் அந்த முழங்கால் போட்டு குழி விழுந்து போயிருக்கிற அந்த பலகை மேல முழங்கால் நிற்கிறான். நின்றுட்டு அவர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, அதே எழுப்புதலின் ஆவியை எனக்கு தாரும். அவர் ஜெபம் பண்ணார், அதே எழுப்புதலின் ஆவியை எனக்கு தாரும். அது வேற யாரும் இல்லை, டாக்டர் பில்லி கிரஹாம். அருமையானவர்களே, 20வது நூற்றாண்டில் உலகத்தை கலக்கின ஒரு பெரிய ஊழியக்காரராக ஆண்டவர் அவரை மாற்றினார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, ஜான் வெஸ்லிக்கு தந்த அந்த எழுப்புதலின் ஆவியை எனக்கு தாரும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அந்த எழுப்புதலின் ஆவி வேணும். நாங்கள் உங்களுடைய அற்புதத்தை பார்க்கணும், நாங்கள் உங்களுடைய அதிசயத்தை பார்க்கணும். எங்களுடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையிலாகட்டும், குடும்ப வாழ்க்கையிலாகட்டும், சமுதாயத்திலாகட்டும், திருச்சபையிலாகட்டும் ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் பார்க்க உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாரும். தானியேலின் வாழ்க்கையில் நாம் அதை பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேல் தன் ஜனத்துக்காக ஜெபித்தான், தானியேல் தன்னுடைய பிரதானிகளுக்காக ஜெபித்தான், தானியேல் தங்களுடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபித்தான். அதனுடைய விளைவு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது. கலாத்தியர் 4:19 பவுல் சொல்றாரு, கற்ப வேதனைப்படுகிறேன். அல்ல, கிறிஸ்து உங்களில் உருவாகிறதுக்காக நான் என்ன பண்றேன், கற்ப வேதனைப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேதனை பயங்கரமானது, அந்த வேதனையை சகிக்க முடியாது. ஆனால் பவுல் சொல்றாரு, நான் அந்த வேதனையை அனுபவிக்கிறேன். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 2 நாளாகமம் 7:14 சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்னிடத்தில் வந்தால் நான் அவர்களை மன்னித்து அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய தேசத்துக்கு. அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், ஏன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார், எனக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடையாதுங்க, நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன் ஒன்றும் நடக்கலை, அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, காலம் கடந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? காலம் கடந்து போகலாம், ஆனால் ஒரு பதில் நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மக்கள் 3 காரியத்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். 1, அவன் விட்டு கொடுக்கிற மனிதன். எதிர்ப்பு வந்த பொழுது, வாக்குவாதம் வந்த பொழுது அதை அப்படியே தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து போனான். ஆண்டவர் அவனை விட்டுல பெருகும்படி இடத்தை உண்டாக்கினார். 2வது பார்த்தோம், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை ஈசாக்குக்கு இருந்தது. அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் கூட இருந்த அத்தனை பேருக்கும் சமாதானத்தை அங்கே உண்டாக்கினார். 3வது, குறைவுபட்டு நின்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தான். கர்த்தர் அருமையான 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. அந்த பிள்ளைங்க இன்னைக்கும் இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, குறைவுகள் வரும் பொழுது கோவப்படுறதுக்கு இல்லை, ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார்.
அந்த நல்ல ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். காரணம், விட்டு கொடுக்கிற மனம் அவனுக்குள்ள இருந்தது. சாதாரணமாக எல்லாரும் விட்டு கொடுத்துட முடியாது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வருமானால் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்புள்ளவர்கள்தான் தேவனால் பிறந்து தேவனை அறிந்திருக்கிறவர்கள். ஆண்டவரை அறிந்து கொண்டோமானால் அவரை போல அன்புள்ளவர்களாய் நாமும் வாழ முடியும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நமக்குள்ள வரும். ஆண்டவருடைய நாமத்தினாலே வேதம் சொல்லுகிறது, ஒரு ரெகோபோத் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஈசாக்கினுடைய வாழ்வில யார் அவனை எதிர்த்தார்களோ, யார் அவனை துரத்தினார்களோ, அவர்கள் வந்து அவனிடத்துல உடன்படிக்கை பண்ண நிற்கும் போது அவர்களை விரட்டி அடிக்கல, அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விருந்து பண்ணி அவர்களோடு அவன் உடன்படிக்கை செய்து அவர்களை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கும் சமாதானமாய் இருந்தான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருவேளை இதுவரைக்கும் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எரிச்சல், வைராக்கியம், கோபம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமானால் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுருவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில வியாதிகளுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த எரிச்சலும் கோபமும் வைராக்கியமும் தான். அதை தூக்கி போடுவோம். ஆண்டவரே, இது எனக்கு வேணாம் சுவாமி, உம்மை போல நீர் என்னை மன்னித்தது போல தயவும் மனதுருக்கத்தோடு நாங்கள் மற்றவர்களையும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம சமாதானமாக வாழ்வதற்கு அதை தவிர வேற வழி இல்லை. 3வது, தேவைகள் என்று வரும் பொழுது அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிக்கல. ஈசாக்கு தேவ சமூகத்துல அவன் ஜெபம் பண்ணினான். அவனுடைய குறைவுகள் நிறைவானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணுவோம். குறைவுகள் வரும் பொழுது, அடிமைத்தனம் வரும் பொழுது மற்றவர்களை நாடி ஓட மாட்டேன், கர்த்தருடைய பாதத்துல போய் விடுவேன். தானியேல் தன் ஜனங்கள் சிறையிருப்பை பார்த்த பொழுது அவன் ஆண்டவருடைய சமூகத்துல பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தான். விடுதலை வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபிப்போம், வெற்றி பெறுவோம். ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், மிகுந்த பலன் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஈசாக்குக்கு மிகுந்த பலனை தந்து ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த பலனை தந்து எங்களை ஆசீர்வதிக்க நீர் காத்து கொண்டு இருக்கிறீரப்பா. அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கை போல விட்டு கொடுக்கிற மனம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஈசாக்கை போல மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஈசாக்கை போல எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற, உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிற அந்த நல்ல குணம் எங்களுக்கு வேணும் சுவாமி. நீர் எங்களுக்கு இறங்கும், கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.